வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ சிஏ இன்டர் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல சாப்டர் 1ல இருக்கிற ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் சாப்டர் 1.5 ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இது கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி எதுக்காக இருக்கு, என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்கன்னு இருக்குல்ல, இதுல ஏன் இத பண்ண போறாங்க, அந்த ஒரு அடிப்படை நோக்கம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். டாப் மேனேஜர்ஸ் ஒரு கம்பெனியோட ஃபியூச்சருக்கு என்ன செய்யணும், ஏன் செய்யணும்னு முடிவு பண்றது தான் இது. இது ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் சக்சஸ்க்கு ரொம்பவே முக்கியம். இது ஒரு கம்பெனியோட பிலாசபிக்கல் பேஸ் மாதிரி. லாங் டேர்ம்ல நம்ம மார்க்கெட்ல எந்த பொசிஷன்ல இருக்கணும், என்னென்ன நியூ பாசிபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் தான் கொடுக்கும். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்குள்ள 4 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னா விஷன், மிஷன், கோல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூஸ். 1. விஷன். விஷன் அப்படின்னா ஒரு கம்பெனியோட எதிர்கால கனவு. நம்ம கம்பெனி எங்க போகணும், எப்படி ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு பிக்சர். ஒரு ஆர்கனைசேஷனோட ஆஸ்பிரேஷன்ஸை, அதாவது அவங்க என்ன ஆகணும்னு விரும்புறாங்கன்னு இது தெளிவா காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், HDFC பேங்கை எடுத்துக்கோங்களேன். அவங்களோட விஷன் உலக தரம் வாய்ந்த இந்தியன் பேங்கா ஆகணும். LICக்கு இந்தியாவின் பெருமையா உலக அளவுல காம்படிட்டிவான ஃபினான்ஷியல் காங்க்ளோமரேட்டா இருக்கணும். ஆப்பிள்க்கு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷனை சொல்றது தான் விஷன். இத தெளிவா வச்சிருந்தாதான் எல்லா எம்ப்ளாயும் ஒரே டைரக்ஷன்ல வொர்க் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷனை டெவலப் பண்றதுங்கிறது ஒரு என்டர்பிரனரியல் சேலஞ்ச் மாதிரி. கிரியேட்டிவா ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும். இது கம்பெனில இருக்கிறவங்க எல்லாருக்கும் எந்தூசியாசத்தை கொடுக்கும். ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணவும், ஜாப்ஸ் டிசைன் பண்ணவும் உதவும். 2. மிஷன். மிஷன்கிறது இப்போ நம்ம என்ன பிசினஸ்ல இருக்கோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். நம்ம கம்பெனி ஏன் இருக்கு, யாருக்காக இருக்கு, என்ன சர்வீசஸ் கொடுக்கறோம். இது ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம கம்பெனியோட பர்பஸை கிளியரா காட்டும். ஒரு கம்பெனியோட பிரசன்ட் கேப்பபிலிட்டிஸ், அவங்க ஃபோக்கஸ் பண்ற கஸ்டமர்ஸ், அவங்க ஆக்டிவிட்டீஸ், சொசைட்டில அவங்க ரோல் என்னன்னு இது டிஃபைன் பண்ணும். எதுக்கு ஒரு கம்பெனிக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும்? கம்பெனில எல்லாருக்கும் ஒரே பர்பஸ் இருக்கணும். ரிசோர்சஸை எங்க ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். எம்ப்ளாயிகளை மோட்டிவேட் பண்ணும். கம்பெனியோட ஐடென்டிட்டியை உருவாக்கும். கோல்ஸை ஒர்க் ஸ்ட்ரக்சரா மாத்த உதவும். காஸ்ட், டைம், பர்ஃபார்மன்ஸ் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண உதவும். பீட்டர் ட்ரக்கர் அண்ட் தியோடர் லெவிட்னு 2 பெரிய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க, எவ்ரி பிசினஸ் ஃபர்ம் மஸ்ட் கிளாரிஃபை த கார்ப்பரேட் மிஷன் அண்ட் டிஃபைன் ஆக்யூரேட்லி த பிசினஸ் த ஃபர்ம் இஸ் என்கேஜ்ட் இன் அப்படின்னு. அவங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்தியன் ஆயில், நாங்க ஆயில் அண்ட் கேசலின் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம்னு சொல்றது ப்ரொடக்ஷன் ஓரியன்டட் ஆன்சர். ஆனா நாங்க சேஃப் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் எனர்ஜி ப்ரொவைட் பண்றோம்னு சொல்றது மார்க்கெட்டிங் ஓரியன்டட் ஆன்சர். இதுதான் ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க வேண்டிய எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். லக்மே, நாங்க காஸ்மெட்டிக்ஸ் பண்றோம்னு சொல்றதை விட நாங்க ஹோப்பை, அதாவது நம்பிக்கைய விக்கிறோம்னு சொல்றது தான் மிஷன். அதாவது கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதுல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம். ஒரு நல்ல மிஷன் ஸ்டேட்மெண்ட் பிரிசைஸா, கிளியரா, ஃபீசிபிளா, டிஸ்டிங்டிவா, மோட்டிவேட்டிங்கா இருக்கணும். 3. கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த விஷன் அண்ட் மிஷனை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வேணும். 1. கோல்ஸ். இது ஒரு கம்பெனி அடைய நினைக்கிற ஃபைனல் ரிசல்ட்ஸ், கொஞ்சம் பிராடா இருக்கும். 2. ஆப்ஜெக்டிவ்ஸ். இது ஸ்பெசிஃபிக்கா, டைம் பேஸ்டா, அளவிடக்கூடிய டார்கெட்ஸ். கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றது கோல். நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயர்ல சேல்ஸை 20% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றது ஆப்ஜெக்டிவ். பிராக்டிகலா 2 டேர்ம்ஸையும் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றாங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் ஒரு ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்ஸ். கம்பெனியோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்றதுக்கு இது யார்ட் ஸ்டிக்கா இருக்கும். ஆப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கணும்? ஆர்கனைசேஷனுக்கும் என்வைரன்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணணும். மிஷன் அண்ட் பர்பஸை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங்குக்கு ஒரு பேஸா இருக்கணும்.
பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கு ஸ்டாண்டர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா கான்கிரீட்டா இருக்கணும். ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும், எப்ப அச்சீவ் பண்ணணும்னு. மெஷரபிளா கண்ட்ரோலபிளா இருக்கணும். சேலஞ்சிங்கா இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒன்னோட ஒன்னு கோரிலேட் ஆகணும். ஆர்கனைசேஷனோட ரிசோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டுமே அவசியம். ஷார்ட் டேர்ம்னா இப்போ இமீடியட்டா என்ன பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னு ஃபோக்கஸ் பண்ணும். லாங் டேர்ம்னா 3 to 5 வருஷத்துல என்ன அச்சீவ் பண்ணணும்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி 5 வருஷத்துல சேல்ஸை டபுள் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் அடையிறதுக்கு ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கட்டு மாதிரி. லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் முக்கியமா 7 ஏரியாஸ்ல இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, காம்படிட்டிவ் பொசிஷன், எம்ப்ளாயி டெவலப்மெண்ட், எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ், டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப், பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்னால டைரக்ஷன் கிடைக்கும், சினர்ஜி உருவாகும், இவாலுவேஷனுக்கு உதவும், பிரையாரிட்டிஸை செட் பண்ணும், அன்சர்டனிட்டியை குறைக்கும், கான்ஃபிளிக்ட்ஸை குறைக்கும், எல்லாரையும் ஒர்க் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணும், ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணவும், ஜாப்ஸ் டிசைன் பண்ணவும் உதவும். 4. வேல்யூஸ் ஆர் வேல்யூ சிஸ்டம். வேல்யூஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியோட டீப் ரூட்டட் பிரின்சிபல்ஸ். இதுதான் அவங்களோட டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கைட் பண்ணும். காலின்ஸ் அண்ட் போராஸ்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க, கோர் வேல்யூஸ்ங்கிறது இன்ஹெரண்ட் அண்ட் சாக்ரோசாங்க்ட், புனிதமானது. அதை கன்வீனியன்ஸ்க்காகவோ ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் கெயினுக்காகவோ காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இது ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர்ஸோட நம்பிக்கைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஹெச்பி வேன்னு சொல்ற மாதிரி. வேல்யூஸ் ஏன் முக்கியம்? கம்பெனில இருக்கிறவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு இது நான் டிசைட் பண்ணும். ஒரு ஷேர்ட் பர்பஸை உருவாக்கி கம்பெனியோட லாஞ்சவிட்டிக்கு உதவும். எம்ப்ளாயிகளும் கஸ்டமர்ஸும் அவங்களோட வேல்யூஸ்க்கு ஒத்துப்போகும் கம்பெனில ஒர்க் பண்ணவும் ப்ராடக்ட் வாங்கவும் விரும்புவாங்க. COVID-19 பேண்டமிக் அப்போ நிறைய கம்பெனிஸ் பீப்பிள் பிஃபோர் எவ்ரிதிங் எல்ஸ்னு ஒரு வேல்யூவை அப்ஹோல்ட் பண்ணாங்கல்ல, அதுதான். HDFC பேங்கை எடுத்துக்கிட்டா அவங்களோட வேல்யூஸ் ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ், கஸ்டமர் ஃபோக்கஸ், ப்ராடக்ட் லீடர்ஷிப், பீப்பிள் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இப்போ இன்டென்ட் வர்சஸ் வேல்யூஸ் எது பெரிய கான்செப்ட்? இன்டென்ட் அப்படின்னா ஒரு பிசினஸோட பர்பஸ். வேல்யூஸ்னா அந்த பிசினஸோட டிசிஷன் மேக்கிங்க கைட் பண்ற பிரின்சிபல்ஸ். ரெண்டுமே ரொம்ப முக்கியம், ஒன்னோட ஒன்னு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணும். வேல்யூஸ் தான் இன்டென்ட்டை நிறைய சமயம் டிரைவ் பண்ணும். சோ வேல்யூஸ் ஒரு வைடர் கான்செப்ட். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் காம்போனன்ட்ஸை ஒரு கிராஃபிக்கா பார்த்தா வேல்யூஸ் தான் நடுவுல இருக்கும். அதை சுத்தி விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். விஷனை அச்சீவ் பண்ண மிஷன், மிஷனை அச்சீவ் பண்ண கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், இது எல்லாத்துக்கும் பேஸா வேல்யூஸ். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டை தெளிவா ஃபார்முலேட் பண்ணாதான் ஒரு கம்பெனிக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைக்கும். உங்க CA எக்ஸாம்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.